பாருங்கள். இந்த ரோடு அடுத்து நம்ம துடிலூர் விட்டுருக்கோனுங்க. பார்ட் 3க்கு வெல்கம். பார்ட் 1 and 2 பாருங்கள். பார்ட் 3 அதுக்கு மேலே இருக்குங்க பாருங்க. இதுதான் நம்ம துடிலூர் ரோடுங்க. பிரதான சாலைங்க. நிறைய டிராஃபிக் ஆகக்கூடிய ஏரியா. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரு 5 மணிக்கெலாம் நல்லா ஸ்டார்ட் ஆயிருங்க. நிறைய போக்குவரத்து இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒரு வண்டி ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு இருட்டுங்க. ரோட்டு பயங்கரங்க. பாருங்க, ஒரு லைட்டு வேலை செய்கிறது இல்லைங்க. கேபிள் மட்டும் நிறுவ தெரியுதுங்க. எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கேபிள் இருக்குங்க. அப்பப்போ காதில் தொங்கி ரோட்லலாம் பறந்து கிடக்குங்க. இந்த இடத்துல ஆஃப் பண்ணிங்கன்னா எங்கே போய் கட்டிருக்குன்னு யாருக்கு தெரியுங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு லெஃப்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ரோடுனா இதை தான் சொல்லுவானுங்க. சுத்தமாகவேங்க நரவாளி இப்போ ரோடு போட்டிருக்காங்க. ஒரு 20 நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரோடு இல்லைங்க. தடப்படன்னு அடிக்குங்க வண்டி. ஹை ஸ்பீடில் ஒருத்தருங்க. வந்தாரு அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாரு, ஏன்னு தெரியலீங்க. இந்த இடங்க மறுபடியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் லைட் தெரியாதுங்க. எதுக்காக ஏதோ வண்டி வரனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியலாம், இல்லைன்னா இங்கே வருங்க. இவ்வளோதான். இந்த இடமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. தயவுசெய்து இந்த ரோட்டில் லைட்டாக தான் எங்கேயாவது கொஞ்சம் கண்ணில் காமிங்க. ஆனால் கம்பம் இருக்குதுங்க, கம்பம் இருக்குங்க, லைட்டுக்கான ஹோல்டர்ஸ் இருக்குதுங்க, லைட்டும் கூட இருக்குதுங்க. ஆனால் ஏன் இந்த ஏரியா ஃபுல்லாங்க வர கேபிளுங்க. ஐயோ, கீழே அவ்வளோ பெரிய கேபிள் கீழே கிடக்குதுங்க. ஏதோ வீல சிக்கிச்சுன்னா யோசிச்சு வருங்க. சுத்தமாக லைட் இருக்காதுங்க. வீடியோ பார்த்தாலும் ஏதோ கொஞ்சம் லைட் ரெடி பண்ணுங்க. இங்கே தான் போதுங்க ஃபண்டல்லாங்க. என்ன பிரச்சனைங்க, என்னதான் தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு லைட்டும் கூட வாங்க போட முடியாமல் இருக்குதுங்க. நான் கேட்குறேன், ஒரே ஒரு லைட்டுங்க. நான் கேட்குறேங்க, அட்லீஸ்ட் ஒரு 200 மீட்டருக்கு 300 மீட்டருக்காவது ஒரு லைட் கொடுக்கலாங்க. 200 மீட்டருக்காவது ஒரு லைட் வச்சுட்டு போகலாங்க. அட்லீஸ்ட் 100 மீட்டருக்காவது வைக்கலாம்லங்க. 100 மீட்டர் தான் இருக்கணும், ஆனால் இருக்கிறது இல்லைங்க. அதனால தான் இப்படி நாங்கள் அதிகம் பண்ணிட்டோம் டிஸ்டன்ஸை. அதுவும் கிடையாது. ஓகே கைஸ், பார்ப்போம் இதுக்கு பேசிக்க அப்புறமா ஏதாவது வெளிச்சம் வருதான்னு. சரிங்க, அவர் பறக்கிறாரு வண்டியில், ஒயிட் லைட்டுங்க. அவர் வர பாருங்க. சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ரொம்ப நன்றிங்க.